கருதினவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகின்றோம். ஆனந்தமாயிரு மனிதம் மாறினோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்கள் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast, Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Velankani, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அன்புமிகு பக்தர்களே, தபசு காலம், அருளின் காலம், அருமையான காலம். இந்த காலத்தில் இன்று நமது ஆண்டவர் அன்னை மூலமாக நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு, நாம் எவ்வாறு ஜெபிக்கின்றோம், ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று ஆண்டவருடைய சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். ஆண்டவரும் கற்றுக் கொடுத்தார். அந்த வார்த்தைக்கு இருக்கின்ற சக்தி அது மந்திரம் அல்ல, மாயஜால வித்தைகள் அல்ல, அது இறை உறவையும் இறை ஆட்சியையும் பெற்றுத்தரும் வார்த்தைகள். ஆகவேதான் நாம் கேட்கின்றோம், வானிலிருந்து மழையும் பனியும் கீழே விழுந்து அது எவ்வாறு பயன் தருகிறதோ அதே போன்று இறைவனுடைய வார்த்தையும் நம்முடைய உள்ளத்திலே விழுந்து விட்டால் அது கண்டிப்பாக பயன் தரும் என்பதை இன்றைய வழிபாடு நமக்கு வலியுறுத்துகிறது. இதை மனதிலே வைத்து திருப்பலியை கொண்டாடுவோம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய குற்றங்குறைகள் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும்
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை கண்ணோக்கி அதற்கு உதவி அருளும். உடல் ஒரு தலால் எங்கள் மனங்கள் தூய்மை அடைந்து மீது கொள்ளும் ஆவலால் சுடர்விடச் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது: மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பு வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையும் உண்பவனுக்கு உணவும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34 பதிலுரை பாடல் பல்லவி. நீதிமான்களை இறைவன் துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். 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 என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். இறைவன் துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். இறைவன் துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். எல்லா வகையான நெருக்கடியினின்றும் அவனை விடுவித்து காத்தார். இறைவன் துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். நீதிமான்களை இறைவன் துன்பங்களில் இருந்தும் விடுவிக்கின்றார். மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல
போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே. ஆமன். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் அருள்மிகு பக்தர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பள்ளியில் நடந்த ஒரு நிகழ்வு. முன்னாள் மாணவர்களின் சங்கம் கூட்டம். அங்கு ஏறக்குறைய 300 மாணவர்கள் அங்கு கூடியிருந்தார்கள். பலதரப்பட்ட வயதினர், பல்வேறு சமயத்தினர், பல்வேறு பின்னணியைச் சேர்ந்தவர்கள் வந்திருந்தார்கள். அதை நெறிப்படுத்த என்னை கேட்டிருந்தார்கள். நான் அங்கு இருந்தேன். ஏறக்குறைய 2-3 மணி நேரம் நடந்த அந்த நிகழ்வில் 1 மணி நேரம் கழித்து கூட்டத்தில் இருந்த ஒருவர், 60 வயது எனக்கு, என் பெயர் இது, நான் இந்த பள்ளியிலே பயின்றேன், எனக்கு 9 மணிக்கு அந்த ஹெட்மாஸ்டர் ஃபாதர் அந்த மைக்கை தட்டி அவர் ஃபாதர் என்ற ஜெபத்தை சொல்லுவார், பிரேயரை சொல்லுவார். அதை நாம் அனைவரும் இப்பொழுது சொல்லுவோம் என்று அனைவரையும் எழும்பச் சொல்லி அந்த ஜெபத்தை சொல்லுவோம் என்று சொன்னார். நான் பிற மதத்தைச் சேர்ந்தவன், இங்கே பயின்றேன், அதை மனப்பாடமாக எனக்கு தெரியும், அதை நான் சொல்லுகிறேன். இதே போன்று எத்தனையோ பேர் இந்த அவர் ஃபாதர் பிரேயர், பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே என்ற மன்றாட்டு, விண்ணுலகில் உள்ள எங்கள் தந்தையே என்ற அந்த ஜெபத்தை நாம் சொல்லுகின்றோம், சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் இயேசுவிடம் கேட்டது சீடர்கள், நீங்கள் ஜெபிக்கின்றீர்கள், இறைவேண்டல் செய்கின்றீர்கள், எங்களுக்கும் கற்றுத்தாருங்கள். அவங்க கேட்டதை பார்த்தீங்களா? நம்ம இன்றைக்கு பலதரப்பட்ட மன்றாட்டுகளோடு இங்கு வருகிறோம். எல்லோரும் ஜெபிக்க வேண்டும், மன்றாட்டுக்களை கேட்க வேண்டும், தவறே கிடையாது. ஆனால் அவங்க பணம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்கல, உடல் சுகம் எவ்வாறு பெறுவது என்று கேட்கவில்லை, நீடிய வாழ்வு எவ்வாறு வாழ்வது என்று கேட்கவில்லை, புதிய கண்டுபிடிப்பு எவ்வாறு கண்டுபிடிப்பது என்று கேட்கவில்லை. அவர்கள் கேட்டது ஜெபிக்க கற்றுத்தார். ஜெபிக்க கற்றுக்கொண்டாலே போதும் என்று ஒரு பொருள்.
அப்பொழுதுதான் இந்த மன்றாட்டை, இறை வேண்டலை ஆண்டவர் கற்பிக்கின்றார். இந்த ஜெபத்தை நாம் வாசிக்க கேட்டோம், திருப்பலியிலும் சொல்வோம். இந்த ஜெபமானது, இதற்கு ஒரு இறையியல் அறிஞர், விவிலிய ஆசிரியர் விளக்க உரை எழுதுகிறார், கமெண்ட்ரி. அவர் ஒரு 900 பேஜஸ், 900 பக்கம் எழுதிட்டார். எழுதிட்டு கடைசியாக ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறார். நான் இந்த ஜெபத்திற்கு விளக்க உரை எழுதுவதற்காக பல நூல்களை ஆராய்ச்சி செய்து எழுதினேன். அதிலிருந்து நான் பலவற்றை தெரிந்து கொண்டேன். நான் எழுதியிருக்கின்ற கடைசி வசனத்தை மட்டும் பாருங்கள். நான் எழுதியிருப்பதெல்லாம் இந்த ஜெபத்திற்கான முன்னுரை மட்டும்தான். இதை முழுமையாக யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆசிரியர் இயேசு, அவர் ஒருவருக்குத்தான் தெரியும். அது அவருடைய ஜெபம், அவர் நமக்கு கற்றுத்தந்தது. அதை நாம் எவ்வாறு சொல்கிறோம்? பக்தியோடு சொல்கிறோமா, உருக்கத்தோடு சொல்கிறோமா, தெளிவோடு சொல்கிறோமா என்பதெல்லாம் மிக மிக முக்கியம். குறிப்பிட்ட நேரங்களில் ஒரு சிலர், எனக்கு தெரிந்த ஒரு நண்பர், கத்தோலிக்க கிறிஸ்தவர் அல்லாதவர், பிற மதத்தை சார்ந்தவர், 10 வயசு பொம்பளை பிள்ளை மகளுக்கு ஆண்டவர் இயேசு இந்த ஜெபத்தை அரமைக் மொழியில் தான் சொன்னார் அப்படின்னு அந்த பாப்பாவை இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி அதை படிக்க சொல்லி மனப்பாடம் பண்ண சொல்லி, அந்த அவருடைய டாக்டர், அந்த மகள் இயேசு ஜெபத்தை அரமைக் மொழியில் என்னிடம் சொன்னது. ஏறக்குறைய 10 வயசு 9 வயசு சிறுமி. அது ஒரு ஆர்வம், அது ஒரு ஆவல், அது ஒரு ஈடுபாடு, அது தவறு கிடையாது. தெரிந்து கொள்ளலாம், எந்த மொழியிலும் ஜெபிக்கலாம். ஆனால் அதற்கென்று ஓர் அற்புதம் இருக்கிறது, இடம் இருக்கிறது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று முதலாக கடவுளை தந்தை என்று அழைத்தவர் இயேசுபிரான். அதுவரையில் யாரும் அவ்வாறு அழைத்ததே இல்லை. அதை கண்ட, அதை கேட்ட அவர் மீது குற்றம் சுமத்து கொண்டிருந்த சதுசேயர்கள், பரிசேயர்கள் என்ற கூட்டத்தினர், இவன் எவ்வாறு கடவுளை தந்தை என்று அழைக்கின்றான்? அதுவரை யாரும் கடவுளை தந்தை என்று அழைக்கவில்லை. அதான் முதன்முறையாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்லுகிறார். உமது அரசு வருக, உமது நாமம் போற்ற பெறுக. ஆண்டவருடைய அரசு வரணும். ஆண்டவருடைய, கடவுளுடைய அரசு. எங்கே அன்பு இருக்கிறதோ, எங்கே மகிழ்ச்சி இருக்கிறதோ, எங்கே நீதி இருக்கிறதோ, எங்கே சமத்துவம் இருக்கிறதோ, எங்கே சகோதரத்துவம் இருக்கிறதோ, எங்கே அமைதி இருக்கிறதோ, அதுதான் இறை அரசு. அந்த அரசு வர வேண்டும் என்று ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறார். உமது நாமம் போற்ற பெறுக. பேரை சொல்லலை, பேரை சொல்லலை, கடவுள் பேரை சொல்லக்கூடாது, அது அவ்வளவு புனிதமானது. ஆனால் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி? நம்மலாம் பேரே தெரியாது, கடவுள்னு சொல்கிறோம். கடவுளுக்கு ஒரு சில பேர்களை நம்ம கொடுக்குறோம், தப்பு இல்லை. ஆனால் கடவுள் பெயரை சொல்லுவதற்கே உமது நாமம் போற்ற பெறுக என்று தான் சொன்னார், நாமத்தை சொல்லவில்லை. ஆகவே அந்த ஜெபத்தில் 2 பிரிவு. முதல் பிரிவு இறைவனை சார்ந்தது, இறைவனுடைய நாமத்தை சார்ந்தது, இறை அரசை சார்ந்தது. அவருடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் மண்ணுலகிலும் நிறைவேற வேண்டும். பாருங்க, இறை திருவுளம் பிரகாரம் தை வில் பி டன். நீங்கள் நம்ம எதை வேணாலும் சொல்லலாம், கேட்கலாம். கடைசியாக சொல்ல வேண்டியது உமது விருப்பத்தின்படியே ஆகட்டும். தை வில் பி டன், உமது விருப்பத்தின்படியே ஆகட்டும் என்று மட்டும் நாம் சொன்னாலே போதும், அந்த ஜெபம் கேட்கப்படும். இது முதல் பிரிவு. 2வது பிரிவில் அதே ஜெபத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், அன்றாட உணவு என்று எங்களுக்கு இன்று தாரும். டெய்லி ஃபுட், அன்னைக்கு அன்னாட உணவு, அந்த உணவை தாரும். அது எதை குறிக்கிறது? இங்கே நாம் அருந்த இருக்கின்ற உணவை குறிக்கிறது. இந்த உணவு எதை குறிக்கிறது? விண்ணகத்திலே நாம் பெற இருக்கின்ற உணவை குறிக்கிறது. ஆகவே அந்த உணவு என்பது மிக மிக முக்கியம். ஒருவனுக்கு உணவு இல்லை என்றால், தனி மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜகத்தினையே அழித்து விடுவோம் என்று பாடினான் பாரதி. ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜகத்தினையே அழித்து விடுவோம் என்று பாடினான். ஆண்டவர் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் கொடுக்குறார். இந்த ஜெபத்தை சொல்லுங்க, சொல்ல சொல்ல உணவு கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும்.
ஆகவே தான் அதை சொல்லுகிறார். அன்றாடம் நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களை மன்னியும். ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு. இந்த மூன்றும் நம்மை சார்ந்தது. முதலில் இருந்த பகுதி இறைவனை சார்ந்தது அந்த ஜெபத்திலே. இரண்டாவது பகுதி நம்மை சார்ந்தது, நமது உணவு, நமது உறவு, நமது எதிர்காலம். அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாரும் என்று சொன்ன பொழுது நிகழ்காலம், இன்று எனக்கு இன்னைக்கு வேணும், ப்ரெசன்ட் டே, டுடே, நிகழ்காலம். யார் பொருட்களை கொடுப்பது? தந்தை, ஃபாதர், கடவுள். ஆகவே முதலில் ஒருவர். பிறருடைய குற்றங்களையும் நாங்கள் மன்னித்தது போல் கடந்த காலம், பாஸ்ட், கடந்த காலத்தில் நடந்தது. அந்த மன்னிப்பு யார் கொடுப்பது? இயேசு. இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேசன் என்று சொல்லுகிறோமே, முதலில் தந்தை, இரண்டாவது மகன். எங்களை தீமையிலிருந்து விடுவித்தருளும், எதிர்காலம், ஃபியூச்சர் டென்ஸ். ஒரே ஜெபத்தில் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றும் இருக்கிறது. அது மூன்று மட்டுமல்ல, அந்த மூன்றிலும் தந்தை, மகன், தூய ஆவி. கடவுள்தான் கொடுப்பவர் பொருட்களை, இன்று உணவை தாரும். இயேசுதான் மன்னிப்பவர். அங்கே இரண்டாம் நபராக வருகிறார். நமக்கு விடுதலை பெற்று தருபவர், ஆசி பெற்று தருபவர் தூய ஆவியானவர். தம திருத்துவம் அங்கே அடங்கி இருக்கிறது. ஒரு சிறிய ஜெபம்தான், ஆனால் அதில் அடங்கி இருக்கின்ற உட்பொருள்களை நாம் உற்று நோக்க வேண்டும். ஆகவே தான் இதை சீடர்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். தெரியாதவங்க அதை சொல்லக்கூடாது. கடவுள் நம்பிக்கை, ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார் என்று நம்புபவர்களுக்குத்தான் இந்த ஜெபம். மற்றவங்க சொல்லலாம், தெரிஞ்சா சொல்லுங்க. கடவுள் ஆசீர்வதிப்பார். ஆமென். இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. வாழ்க என்னியாக, வாழ்க்கையெல்லாம் உனக்காக. எல்லாம் தந்தே என்னை தந்தே, எல்லாம் தந்தே என்னை தந்தே. இரக்கம் மிகுந்த கரத்திலே என்னை முழுதும் அர்ப்பணமே. தூயவன் கையில் களிமண்ணாய் கொடுத்தேன் என்னை உன்னிடத்தில். எடுத்து உனது விருப்பம் போல் வடிவம் கொடுத்து படையமே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி அல்லாமல் இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. அனைத்தையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவா, உமது மிகுதியான நன்மையிலிருந்து நாங்கள் கொண்டு வருவதை ஏற்றருளும். நீர் எங்களுக்கு கொடுத்துள்ள இவ்வுலக கொடைகளை நிலை வாழ்வுக்கு ஏற்றவையாக மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறு உணவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவருடன் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன்.
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். எல்லோருக்கும் சந்தோஷமே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. ஐயாயிரம் மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்து இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. மனிதருக்கு அப்பங்களை பகிர்ந்தளித்து இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே. உயிருள்ள உணவாக உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். உயிருள்ள உணவாக உயிருள்ள தண்ணீராக இயேசுவே இதயம் வருகிறார். வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. வாரும் என்னில் இயேசுவே, வாரும் என்னில் இயேசுவே, வாரும் வாரும் நல்ல இயேசுவே. இயேசு என்னில் எழுந்த நேரம் நல்ல நேரமே, எல்லோருக்கும் சந்தோஷமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரை, இம்மறை நிகழ்வுகளில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வுலக ஆசைகளை நாங்கள் கட்டுப்படுத்தி விண்ணுலகு சார்ந்தவற்றை அன்பு செய்ய கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி